டேய், இதெல்லாம் பார்த்தா பயமாக இருக்குடா. பாஸ் ஆகிடுவோமா? டேய், இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லைடா, பாஸ் ஆயிடலாம்டா. டேய் எங்கடா இருக்கீங்க? இல்லைடா மேட்ச் இன்னைக்கு போய் எக்ஸாம் வச்சுருக்காங்க. விட்ரு, அதான் ஃபோன் இருக்குல்ல, அப்பப்போ ஸ்கோரை பார்த்துக்கலாம். ஏதாச்சும் வீட்லேயே படிச்சுட்டு வந்திருப்ப. சத்தியமாக தொடக்கூடாது. படிச்சுட்டு இருக்கேன் படுறா. என்னடா ஆரம்பிச்சிட்டிங்களா? டேய், இப்போ டேய் நான் உட்கார்றா. சரி, படிப்போமா? படிப்போம் படிப்போம். ஏதாச்சும் புரிஞ்சா உனக்கு? சத்தியமா இல்லடா. பாடா, நான் கூட புரிஞ்சு நினச்சி பயன்ட்டேன். இதெல்லாம் படித்து என்னடா பண்ண போகிறோம்? எங்கே அப்ளை பண்ண போகிறோம்? அதெல்லாம் சொல்லித்தர மாட்டேன்டா. இதான் ஃபார்முலா, இதை மனப்பாடம் பண்ணி எழுதுனா 10 மார்க்கு. மூடிட்டு படி. கடுப்பாக இருக்குடா. என்ன படிக்கிறோம், எதுக்கு படிக்கிறோன்னு தெரியாமல். நம்மளாம் இன்ஜினியரில் நம்ம எஜுகேஷன் சிஸ்டமில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குல்ல? கண்டிப்பாக 2.5 வயசுலேருந்து ஆரம்பிக்கிற நம்ம ஜேர்னி, நமக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, இஷ்டம் இருக்கோ இஷ்டம் இல்லையோ, 22 வயசு வரைக்கும் நோகடிச்சு சுயமாக யோசிக்க விடாமல் பண்ணி, யாரை பார்த்தாலும் எதுக்கு பார்த்தாலும் பயந்துக்கிட்டு, நமக்கு நாமே இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை உருவாக்கிக்கிட்டு அழிவை திணிச்சு ஆரோக்கியத்தை அழிக்கிறதாண்டா இந்த எஜுகேஷன் சிஸ்டம். நீ சொல்கிறதெல்லாம் பார்த்தா பிவி சிந்துக்கும் நம்ம வயசு தான். அவங்களாம் ஒலிம்பிக்கில் சில்வர் வாங்கலையா? டேய், அது ஒரு சில எக்ஸப்ஷனல் கேஸு. நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம்? இன்னும் செமஸ்டர் எக்ஸாமுக்கும் பயந்தானே இருக்கோம். நீ சொல்கிறவங்களாம் விரல விட்டு எண்ணிடலாம்டா. இதுவே சைனாவோ அமெரிக்காவோ பார்த்துக்கிட்டான்னு வச்சுக்கோயேன், ஒருத்தவனை சின்ன வயசுலேருந்தே ட்ரெயின் பண்ணி அவன் எதில் இன்ட்ரெஸ்டாக இருக்கானோ அதை கண்டுபிடிச்சி அதையே அவன் லைஃபாக மாற்றுறாங்க. அதனால தான்டா அவங்க ஒலிம்பிக்ஸில் டாப்பில் இருக்காங்க. ஆனால் நம்ம நாட்டில் திறமை நிரூபிக்க என்ன, எனக்கு இதில் தான் திறமை இருக்குன்னு காட்டுறதுக்கு கூட ஒரு சின்ன வாய்ப்பு கூட கிடைக்கிறது இல்லையடா. மற்ற நாடெல்லாம் ஒலிம்பிக்கில் கோல்டு எத்தனை சில்வர் எத்தனைன்னு எண்ணிட்டு இருக்காங்க. நம்ம தான் அந்த லிஸ்ட்டில் இருக்கோமா இல்லையான்னு பார்த்துட்ருக்கோம். டேய், இதை விட பெரிய கேவலம், வேர்ல்டு மேப்லேயே தெரியாத நாடெல்லாம் நம்மளால் கோல்டு அடிச்சிட்ருக்கான். என்னத்த சொல்ல? டேய், ஸ்கோர் எவ்வளோன்னு பாருண்டா. இந்த லோட் ஆகிட்டு இருக்குடா. டேய், இந்தியா தானே பேட்டிங்கு, நல்லா ஆடுறாடா. சரி, நீ சொல்கிறதெல்லாம் ரைட்டு. ஒலிம்பிக்கில் இந்தியா ஒன்றும் இல்லை தான். ஆனால் கிரிக்கெட்டில் இந்தியா தானே. அதை நினச்சி நீ சந்தோஷப்பட வேண்டியதானே? மண்ணாங்கட்டி, உன் கிரிக்கெட்னால தான்டா இன்றைக்கி இந்தியாவில் முக்கால்வாசி ஸ்போர்ட்ஸ் அழிஞ்சு போனதுக்கு காரணம். நம்ம நேஷ்னல் கேம் ஹாக்கின்னு தெரிஞ்சு வச்சுருக்க நம்ம அதை வெறும் ஜிகே கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண தானே யூஸ் பண்ணுறோம். ஏன் கிரிக்கெட்டுக்கு மட்டும் இந்தியாவில் அப்படி ஒரு மவுஸு? மற்ற கேமுக்கு இல்லாத மார்க்கெட் கிரிக்கெட்டுக்கு மட்டும் எப்படி? கிரிக்கெட் இஸ் அ கேம் ஆஃப் அப்பர் கிளாஸ் பீப்புள். ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க மட்டுமே டாமினேட் பண்ணுற ஒரு விளையாட்டு. நீ நெட்டில் பார்த்தனா தெரியும், இந்தியாவில் வெறும் 4% பாப்புலேஷன் உள்ள ஒரு சமூகம் தொடர்ச்சியாக 30-40 வருஷமாக இந்தியன் டீமில் 70% மேலே இருக்காங்க. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் கூட ரீசெண்டாக 15-20 வருஷமாக அவங்க கேஷ் மட்டும்தானே இந்தியன் டீமில் செலக்ட் பண்ணுறாங்க. ஆமாம், ஜீவா படத்தில் கூட காட்டியிருப்பாங்களே. அதே தான். ஏன் இவங்க மற்ற ஸ்போர்ட்ஸ்லாம் விட்டுட்டு கிரிக்கெட்டில் மட்டுமே இருக்காங்க? மற்ற ஸ்போர்ட்ஸ் ஃபுட்பால் ஹாக்கி அதிலலாம் ஃபிட்னஸ் வேணும், ஃபிசிக் ரொம்ப முக்கியம். ஆனால் கிரிக்கெட்டில் அப்படி இல்லை. அதனால தான் ஒரு தரமான ஃபாஸ்ட் பாலர் நம்ம டீமில் இல்லை. சப்போஸ் வந்தாலுமே அவன் பேர் சிங்கோ இல்லை கானோன்னு தான் முடியும். அடா போடா, கிரிக்கெட்டில் மட்டும்தான் பாலிடிக்ஸில் நினச்சிட்டு இருக்கேன். லூசு மாதிரி பேசிகிட்டு இருக்க. யார் சொன்னா? அரசியலை விட அதிக அரசியல் இருக்கிறது கிரிக்கெட்டில் தான்டா. இந்த நிலைமை இன்னும் மாறலைன்னா இப்போயாச்சும் நம்ம 1-2 மெடல் வாங்கி லிஸ்ட்டில் இருக்கோம். இது அப்படியே தொடர்ந்து போச்சுன்னா அதுவும் இல்லாமல் போயிடும். சரி, இப்போ அது என்ன பண்ணலாம்? நான் கிரிக்கெட்டை வேணான்னு சொல்லடா. ஆனால் மற்ற ஸ்போர்ட்ஸை பாதிக்கிற எந்த விளையாட்டும் நாட்டுக்கு தேவையில்லை. முதல்ல இந்த கிரிக்கெட்டை கொஞ்ச நாளைக்கு டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணுறதை நிப்பாட்டணும். இந்தியாலாம் நடக்க விடாமல் பண்ணணும். இதில் 10க்கு ஐபிஎல் வேறு. அப்போ அந்த டிஎன்பிஎல்? டேய், அதெல்லாம் லிஸ்ட்லேயே இருக்கா. ஐபிஎல்லையே வேணான்னு சொல்கிற? அதனால் எவ்வளோ நல்ல பிளேயர்ஸு. நீ சொன்ன அந்த கேஸ்டில் இல்லாத பிளேயர்ஸ் வர்றதுக்கு நல்ல சான்ஸில். அப்படியா? ஒரு டாப் இந்தியன் பேட்ஸ்மேன் அவரோட ஃபஸ்ட்டு செஞ்சுரி அடிக்கிறதுக்கு அவர் தேவைப்படுற இன்னிங்ஸ் 79. இதுவே ஒரு மற்ற பிளேயர் ஒரு மேட்ச் ஒழுங்காக விளையாடினா கூட அவனை எவ்வளோ ஓட்டுறோம். இதுதான் மற்றவங்களுக்கு தர வாய்ப்பா? இதுலேருந்து மீடியா வேறு. ஏற்கனவே சினிமாக்காரங்களுக்காண்டி அடிச்சுக்கிறாங்க. இதில் தோனியா கோலியான்னு வேறு. அவங்களுக்கு என்ன, ஈஸியாக விளாண்டுட்டு 100 கோடி 200 கோடின்னு சம்பாரிச்சிட்டு போய்கிட்டே இருப்பான். ஆனால் நம்ம இங்கே உட்காந்துக்கிட்டு. ஆமாடா, இப்போ கூட ரீசெண்டாக ஃபேஸ்புக்கில் ஒரு போஸ்ட் பார்த்தேன். ஒருத்தன் தனியால் 1000 அடிச்சும் அவனுக்கு சான்ஸ் கொடுக்காம
புரிஞ்சுல, இப்பயாச்சும் நம்புறியா? என்னடா நீ என்ன சொல்கிற? சரி, கிரிக்கெட்டை பேன் பண்ணிட்டா மட்டும் மற்ற ஸ்போர்ட்ஸ்லாம் நல்லா வளர்ந்துருமா? உண்மையிலேயே நம்ம ஆளுங்களுக்கு திறமை இருந்திருந்தா ஒலிம்பிக்கில் மெடல் அடிச்சுக்கலாம்ல. எங்கடா திறமையான பிளேயர்ஸை பார்த்து ஒலிம்பிக் அனுப்புகிறாங்க? அதுவும் நம்ம கவர்மெண்ட் தான் இருக்கே, சொல்லவா வேணும்? டேய், வேறு எந்த நாட்டிலும் இல்லாத அளவுக்கு ஸ்போர்ட்ஸுக்குன்னு தனி மினிஸ்ட்ரி நம்ம நாட்டில் தான் இருக்குது. தெரியுமா உனக்கு? இருந்து என்ன பண்ண? ஒரு ஜிம்னாஸ்டிக் பிளேயரோட ஃபிசிக்கல் அட்வைசரை கூட ரியோக்கு அனுப்ப விடாமல் கேட்டால் எதுக்குடா கவர்மெண்ட்டுக்கு வெட்டி செலவுன்னு வசனம். இவங்க மட்டும் ஒலிம்பிக்ஸ்னு பேரை சொல்லிட்டு டூர்னு ஊர் ஊராக சுற்றலாம். ஒரு அத்லட்டுக்கு கடைசி வர குடிக்க தண்ணி கூட கொடுக்காம பாவண்டா அவங்க. டேய் நம்மளே எக்ஸாம் படிக்க முடியாமல் இருக்கோம், இதில் இந்த டிஸ்கஷன் தேவையா? நம்ம இப்படியே இருக்கனால தான் நம்ம அவ்வளோதான் முடிவே பண்ணிட்டாங்க. ஒரு ஆக்டர் படத்தோட டீசருக்கு ட்ரெய்லருக்கு 12 மணி வரைக்கும் முழிச்சு லைக் போடுறோம். ஆனால் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நம்ம நினைக்க கூட மாட்டேன்றோம். ஐபிஎல்னால் மட்டும் நைட்டு எத்தனை மணி வரைக்கும் கண் முழிச்சு பார்க்குற? நீ மட்டும் இல்லை, நிறையா பேர் இப்படி தான் இருக்காங்க. டென்ஷன் ஆகிட்டான் மச்சான் அவன். டீ கடுப்பில் தனியாக உட்காந்து படிச்சுட்டு போகிறான்டா. யார் அவனா? இந்த கூப்பிடுறேன் பாரு. டேய் மச்சான், கடைசி ஓவர் போயிட்டு இருக்குடா. அவங்க 6 பால்ல 10 ரன் அடிக்கணும். சீக்கிரம் வாடா. விட்ரா, கிரிக்கெட் தானே, நாளைக்கு காலைல நியூஸ் பேப்பரில் யார் வின்னு பார்த்துக்கலாம்.